ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி சாட்டின் ஃப்ளார் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு வரைகிறதுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கிள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு உள்ளே ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சிட்டு அப்புறம் இதை 5 பார்ட்டாக அப்படி நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ எல்லா பெட்டல்ஸும் நல்லா ஈக்குவலாக ஒரே மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 பெட்டல் வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி லீவ்ஸ்க்காண்டி ஒரு சின்ன கோடு வரைஞ்சிக்கிறேன். இது ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஒன்று வரைஞ்சிட்டு அப்புறம் அதே அடுத்த இடத்துல இன்னொன்று அந்த மாதிரி 3 இது வரைஞ்சிட்டு இப்போ ஒரே மாதிரி இருக்கும் பூ வரைகிறது. ஸோ இதை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ லீவ்ஸ்க்காக க்ரீன் கலரில் லேசி டேசி ஸ்டிச்சில் போட போகிறேன். பாருங்கள், லேசி டேசி எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துலேருந்து அந்த கோடு போட்டிருக்கோம் அந்த டிஸ்டன்ஸ்க்கு எடுத்து வெளியில் லாக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாட்டன் ஸ்டிச்சில் ஃப்ளார்ஸ் போடலாம். ஸோ எல்லா பெட்டல்ஸும் க்ரீன் கலரில் ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது 6 ஸ்ட்ராண்ட்ஸாக அப்படியே ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துலேருந்து அந்த கோடு முடிகிற வரைக்கும் எடுக்கணும். ஊசி கீழே நூல் இருக்கணும். அப்போ ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பை லாக் பண்ணிடணும். ஸோ ஈஸியான லேசி டேசி ஸ்டிச்சில் நம்ம லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா ஃப்ளாருக்கும் லீவ்ஸ் போட்டுட்டு இப்போ ஒயிட் கலர் த்ரெட்டில் ஆங்கர் த்ரெட் அதுவும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு பெட்டல் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெட்டலில் சாட்டின் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸ்டிச்சஸ்லாம். ஸோ அது நல்ல ஸ்ட்ரோக்ஸ் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பெட்டலை நான் இந்தமாரி பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். பாருங்கள், அங்கங்கே நான் ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த நடு பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அப்புறம் உள்ளே ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு எல்லா ஸ்ட்ரோக்ஸும் அழகாக டுவர்ட்ஸ் அந்த சென்டரை பார்த்து வர மாதிரி இருக்கும். நம்ம ஒரே மாதிரி போட்டுகிட்டே போனோன்னா அது அந்த கோணலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே அதனால் இந்தமாரி சாட்டன் ஸ்டிச் போடும்போது இந்தமாரி கரெக்டாக அந்த பார்ட்ஸ் பிரிச்சுட்டு எல்லாமே டுவர்ட்ஸ் சென்டர் வர மாதிரி பார்த்துட்டு அப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறது. பாருங்கள், அதுலேயுமே நான் ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பக்கத்தில் எடுக்கிறேன், ஒன்று அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுக்கிறேன். பாருங்கள், ஸோ அப்போ கரெக்டாக அது ஃபில் ஆகும். ஸோ சாட்டன் ஸ்டிச்சிங்கிறது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ணுறது. அதே நம்ம கரெக்ட் ஃபார்மில் பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், ஏன்னா இது கர்வாக இருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஃபார்மேஷன் சரியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கர்வில் பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக நம்ம ஃபில் பண்ண முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சாட்டன் ஸ்டிச் நல்ல மேலே ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் பண்ணிக்கணும். பாருங்கள், சாட்டனில்
ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் வந்து அந்த போலன்ஸ் மாதிரி இருக்கிற பாட்டை எல்லோ கலரில் நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டில் போட போகிறேன். இதுக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக அப்படியே எடுத்து மடக்கி கீழே நாட் போட்டு 12 ஸ்ட்ராண்ட்ஸாக யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அப்படி 2 இதை அப்படியே எடுக்கிறேன். ஒரு தடவை நூலில் ஊசியில் சுற்றிட்டு கீழே பக்கத்துலேயே இப்படி கீழே விடணும். லெஃப்ட் சைடில் அந்த நூலை பிடிச்சிக்கணும். பக்கத்தில் வரும்போது தான் அந்த நூலை விடணும். அப்போ கரெக்டாக நாட் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஊசி எடுத்து ஒரு தடவை சுற்றிட்டு பக்கத்துலேயே கீழே விடணும். லெஃப்ட் சைடில் நம்ம பிடிச்சிருக்கிறத அப்படியே பிடிச்சிருக்கணும். பக்கத்தில் வரும்போது தான் விடணும். அப்போ நீட்டாக நாட் கிடைக்கும். அதோட டுட்டோரியலும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தனியாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குது, பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் அது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளார் பார்க்குறதுக்கு. ஒரு தடவை நீடிலில் சுற்றிட்டு பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் அந்த நூலை பிடிச்சிருக்கிறேன். கீழே ரைட் சைடில் நம்ம ஊசியை இழுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நாட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த நாட்டை வச்சு ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ரவுண்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வெளியில் சாட்டன் ஸ்டிச், உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் இந்தமாரி ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மோட்டிவ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே புட்டிஸ் அங்கங்கே சாரீஸில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சாரீ ஃபுல்லாக அங்கங்கே ஸ்கேட்டடாக இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளார் இந்தமாரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்டன் ஸ்டிச் இந்த மாதிரி ஈஸியாக கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 3 ஃப்ளார் எடுத்து பண்ணி காமிச்சேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ள ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார்ஸ், வெளியில் சாட்டன் ஸ்டிச், அதுக்கு வெளியில் லேசி டேசி லீவ்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.